ஹாய் விவர்ஸ், போன வீடியோவில் உங்களோட சம்பிரதாயம் ஒவ்வொன்றும் அழகா இருக்கு அப்படின்னு ஹெல்லாம்மா சொல்றதோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹெல்லாம்மா இப்படி சொல்லிட்டு விநாயகர்கிட்ட போய் விழுந்து கும்பிட்டு வராங்க. ஐயரு அந்த நலுங்க எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு வராரு. அந்த நேரத்தில் ஹெல்லாவை பார்த்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சந்திரன் வீட்டில் கொண்டு வந்த நலுங்க சந்திரன் குடும்பத்துக்கும், நந்தினி வீட்டில இருந்து கொண்டு வந்த நலுங்க நந்தினி குடும்பத்துக்கும் கொடுத்துட்டு இப்ப நீங்க நலுங்க மாத்திக்கலாம் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட அவங்களும் மாத்திக்கிறாங்க. இது மாத்திர நேரத்துல மாத்திக்காவும் ஆனந்தனோட மனைவி இவங்க எல்லாருமே ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அடுத்த காட்சியில, இன்னைக்கு நான் உனக்கு மஞ்சள் பூச போறேன், நீ எவ்வளவு தடவை குளிச்சாலும் அது போகவே போகாது அப்படின்னு துல்தரா சந்திரன் சொல்றாங்க. இந்த இடத்துக்கு ஹெல்லாம்மா நலுங்கு கொண்டு வராங்க. துல்தரா அந்த நலுங்க வாங்கி பூச பாக்குறாங்க. அடுத்த காட்சியில நந்தினி காட்டுறாங்க. நந்தினி அஞ்சு வச்சிருந்த அந்த மோதிரத்தை தான் கை விரல்ல போட்டிருக்காங்க. அதே நேரத்துல பணிப்பெண்களும் அந்த நலுங்கு எடுத்துட்டு வராங்க. அடுத்த காட்சியில சந்திரன் இருக்கிற இடத்துக்கு காட்டுறாங்க. அங்க நலுங்கு வைக்கிற சடங்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ருத்ரா வைக்கிறதுக்கு வராங்க. நலுங்க எல்லாம் தான் என்னோட மூத்தவங்க, அதனால அவங்களே வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹெல்னா சந்திரனுக்கு நலுங்கு வைக்க வராங்க. அந்த நேரத்துல சாணக்கியர் நிறுத்துங்க அப்படி சொல்றாரு. உடனே எல்லாருமே திரும்பி பாக்குறப்ப மஞ்சளை யாரும் தொடாதீங்க அப்படிங்கிறாரு. அடுத்த காட்சியில நந்தினி காட்டுறாங்க. அங்க இருக்கிறவங்க சுமங்கலி பெண்ணு யாரோ ஒருத்தர் இந்த மஞ்சளை பூசுங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அடுத்த காட்சியில சாணக்கியர், இப்ப நீ அரசனாகிட்ட, அரசனுக்கு எதிராக எப்பயும் ஒரு சூழ்ச்சி நடக்கும், அதனால நீ பயன்படுத்துறது உணவோ இல்ல உடையோ எதுவா இருந்தாலும் அது ஒரு முறை சோதிச்சக்கு அப்புறமேட்டு பயன்படுத்தணும். எந்த நேரத்துல எந்த பகைமையும் உன்னை தாக்குறான்னு யூகிக்கவே முடியாது அப்படின்னு சாணக்கியர் சொல்லிட்டு, இந்த மஞ்சளை கொண்டு வந்தது யாரு, கொண்டு வந்தவங்க என் முன்னாடி வரணும் அப்படிங்கிறாரு. உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கொண்டு வந்த பொண்ணை தேடுறாங்க. கொண்டு வந்த பணிப்பெண் அந்த இடத்துக்கு வராங்க. இது அரசருக்கான பாதுகாப்பு பிரச்சனை, அதனால நீ கொண்டு வந்த மஞ்சளை உன் உடம்புல பூசி காட்டு அப்படிங்கிறாரு. இதை கேட்ட அந்த பொண்ணும் மஞ்சளை பூசி காட்டின உடனே, இந்த மஞ்சள் எனக்கு பாதுகாப்பானதுதான் அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. இதை கேட்ட சாணக்கியரும், கொஞ்சம் பொறுமையா இருங்க, சில நஞ்செல்லாம் அதுக்கான வேலையெல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காட்டும் அப்படிங்கிறாரு. உடனே அந்த பணிப்பெண்ணும் யோசிக்கிறாங்க. சந்திரனும் சரிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பரபரப்பா இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சாணக்கியர், இப்ப இந்த மஞ்சள் பாதுகாப்பானதுதான், நஞ்சா இருந்துன்னா நிச்சயமா அதுக்கான விளைவு ஏற்படுத்தி இருக்கும், இப்போ மஞ்சள் பூசுங்க அப்படிங்கிறாரு. ஹெல்லாவும் சந்திரனுக்கு மஞ்சள் பூச ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த காட்சியில நந்தினி குடும்பத்தை காமிக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க ஒருத்தர், என்னாச்சு, ஏன் யாரும் மஞ்சள் பூச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. மன்னிக்கணும், எங்க குடும்பத்துல சுமங்கலி யாரும் இல்ல அப்படின்னு நந்தனோட முதல் மணி சொல்றாங்க. இதை கேட்ட அவந்திகாவும் விளைகிறாங்க. திருமணம் ஆகாத பொண்ணு இந்த நலுங்கு வைக்க கூடாதா அப்படிங்கிறாங்க. கூடாது, திருமணம் ஆன பெண்கள் மட்டும்தான் முதல்ல செய்யணும், அதுக்கப்புறம் வேணா கன்னி பெண்கள் செய்யலாம் அப்படின்னு அங்க இருக்கிற பெரியவங்க சொன்ன உடனே நந்தினி யோசிக்கிறாங்க. அடுத்த காட்சியில சந்திரனுக்கு ஹெல்னா மஞ்சள் பூசின உடனே துல்தராவும் பூசி விடுறாங்க. இவங்க எல்லாருமே பூசி விட்ட உடனே மூரா ஹெல்னாவையும் துல்தராவையும், நீங்க நந்தினிக்கு நலுங்கு பூசுங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ஹெல்னாவும் கோபமா பாக்குறாங்க. மூரா, சுமங்கலியா இருக்கிறவங்க தான் முதல்ல நலுங்கு வைக்கணும், அதனால நீங்க போய் வைங்க அப்படின்னு சொல்றாங்க. துல்தராவும் சரிங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. ஹெல்னாமா, ராஜமாதா சொல்றது சரிதான், இந்த சம்பிரதாயத்தை நாங்க நிச்சயமா செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. மூராவும் சந்தோஷப்படுறாங்க. அடுத்த காட்சியில நந்தினி இருக்கிற இடத்த காட்டுறாங்க. அங்க ஏன் எல்லாருமே மௌனமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே எல்லாருமே அழுதுட்டு இருக்கிறத கண்ணை தொடச்சி எந்திரிக்கிறாங்க. இது மகிழ்ச்சியா இருக்கிற நேரம், எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு துல்தரா மஞ்சள் பூச வராங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.